ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஊருக்கு கிளம்பும்போது இல்லை நம்ம வெளியூர் கிளம்பும்போது என்னென்ன வேலைகள்லாம் நான் செய்ய போகிறேங்கிறதாங்க, எப்படி வீட்டை வந்து நான் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போகிறேங்கிறதாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் சாம்பார் தூள் கோதுமை மாவெல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. அதனால் நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டு அதையுமே நைட்டு ஃபுல்லாக ஆற வச்சுட்டேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று சாப்பாடில் வந்து கொஞ்சம் மீதியானது இருந்ததுங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதையுமே வந்து தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். பையனுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. இதை போட்டு ஒரு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக விட்டுறலாம். இப்போ கேஸ் தட்டுப்பாடு காரணமாக கொஞ்சம் அளவாக ரொம்ப கிறிஸ்பியாகலாம் விடுறது இல்லைங்க. உருளைக்கிழங்கு வெந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வடக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க. ஏன்னா நம்ம வெளியே கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழம்பு, ரசம், பொரியல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ராவலிங் டைமில் வந்து நமக்கு ரொம்ப சாப்பிட முடியாது. அவசரத்தில் கிளம்புறதுனால எடுத்து வைக்கணுங்கிற வேலை இருக்கிறனால சாப்பாடு நமக்கு இறங்காது. அதனால் ரொம்ப சிம்பிளாக தக்காளி ரசம், பொரியல் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா லஞ்சு முடித்தோன்னே நம்ம மீதி இருக்கிற பாத்திரத்தையும் கழுவிட்டு நம்ம கிளம்பிடலாம். 2 டேஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. இந்த க்ளீன் பண்ணுற வீடியோலாம் எடுக்கலான்னு தான் நினச்சேன். வீடியோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகுது, லேட்டும் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த க்ளீனிங் எல்லாம் வந்து நானே வந்து டக்குன்னு முடிச்சிட்டேங்க. மேலே கபோர்டு கீழே எல்லாமே க்ளீன் பண்ணேன். பாட்டிலெல்லாம் வந்து வாஷ் பண்ணலைங்க. ஒரு சில பாட்டில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மீதி திங்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ஊருக்கு போகும்போது இந்த மாதிரியெல்லாம் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. இது ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுனால சரி நம்ம ஒரு 2 நாள் டைம் எடுத்து கிச்சனு, பெட்ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணேன். இது வந்து சாம்பார் தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தேங்க. நல்லா ஆறிடுச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ஒத்த சாம்பார் தூளை வச்சு தாங்க நான் மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, எல்லா வகையான குழம்புகளுக்கும் ஒத்த குழம்பு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறது. இதோடய வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி மசாலாவும் அரைச்சி வச்சுக்குவேன். அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் மசாலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்யும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இன்னொரு 2-3 மாதத்துக்கு நமக்கு இந்த மசாலா பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ கோதுமை மாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ கோதுமை மாவு கொடுப்பாங்க. 2 மாதம் சேர்த்து வச்சுருந்தேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, கொள்ளு, தட்டைப்பயிறு, சோயா பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேங்க. சுண்டல் வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். நமக்கு என்னென்ன பயிர் வகைகள் சேர்க்கணுமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது மல்டிகிரெயின் ஆட்டான்னு கூட சொல்லலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீல் ப்ரிப்ரேஷனுக்கோ இல்லை நமக்கு வந்து டக்குன்னு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா. சரி சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேங்க. அதில் வந்து மீதியாக இருந்தது. சப்பாத்தி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக பிணைஞ்சிட்டேன். சரி அது பூரிக்கு பிணைஞ்ச மாதிரி சப்பாத்தி மாவு பிணைஞ்சதுனால சரி காலையில் வந்து பூரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி போட்டு செஞ்சேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் வந்து மல்டிகிரெயின் நிறைய பயிர் வகைகள் சேர்த்ததுனால டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட்டும் வந்து பேக் பண்ணிட போகிறேன். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்சுருந்த சென்னா மசாலாவே இருந்ததுங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணியாச்சு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ பீட்ரூட் சாதமும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பீட்ரூட் சாதமும் முட்டை ஆம்லெட்டும் தாங்க. இன்னும் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து பூரிக்கு தொட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டாச்சு. காலையிலே வந்து உருளைக்கிழங்கு காலி பண்ணிட்டேன். அதனால் இது மட்டும்தான் நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு என்னங்க இந்த க்ளீன் பண்ணுற வேலை ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த அடுப்பு, சிம்னி, நம்ம கிச்சன் மேடை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே சமைச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வேண்டியதாங்க. நம்ம ஊருக்கு போகிற அவசரத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே விட்டுட்டு போனதில்லை.
இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தாங்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு இதெல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு காரணமாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். அதிகமெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி க்ளீனாக இருந்தால் தான் டக்குன்னு வந்து நம்மளாம் ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைனா அது திரும்ப நம்ம வந்து டயர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் அந்த கபோர்டுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்க் க்ளீனிங் தாங்க. சிங்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த இந்த க்ளோஸ் பண்ணுறது மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களாங்க அந்த ஜாலி, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடணுங்க. அதுக்கு அந்த வழியாக தான் நமக்கு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட் எல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த பாக்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு வெளியே கொண்டு போய் காய வச்சிடணும். ஏன்னா ரொம்ப வெட்டாக இருந்ததுன்னா அதுவுமே கொஞ்சம் பார்க்குறக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வாஷ் பேஷன் இதையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வழியாக எந்த பூச்சியும் வராது நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடையெல்லாம் க்ளீனாக இருக்குங்க. அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. தண்ணி ட்ரை ஆகட்டும். ஜாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சது தான் கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கிறதுனால ஈர துணி மட்டும் போட்டு நீட்டாக தேய்ச்சி தொடச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. கிச்சன் க்ளீனிங் வேணால் எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சிம்பிளான லன்ச் மெனு தாங்க. ரசம், தக்காளி ரசம், கூடவே வந்து பீட்ரூட் பொரியல், தயிர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணுற பெட்ரூமில் பெருசாக க்ளீனிங் இருக்காதுங்க. பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே அடித்து வச்சுட்டு நீட் பண்ணி விட வேண்டியது தான். இந்த கபோர்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேங்க. இது வந்து நான் கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நாப்தலின் குண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நம்ம யூஸ் பண்ணாத சோப்பு, குட்டி குட்டி சோப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைடு வந்து சொருக்கி விட்டுருப்பேன். அது வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து நீட் பண்ணி விட்டாச்சு. இப்போ மேலே இருந்து போய் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். மேலே ரூமே வந்து க்ளீன் பண்ண வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸுங்க. யூனிஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதுங்கிறது சிரமம். அங்கே இருக்கிற ரூமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து நீட் பண்ணி விட்டாச்சுங்க. இன்னும் மேலேருந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். வீடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாத்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. துணியுமே வந்து பார்த்திங்கன்னா துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சாச்சுங்க. எந்த துணியும் வெளியிடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து இந்த ஷீட்டுமே நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே 2 லைவ் பிளான்ட்டு தாங்க வச்சுருக்கேன். ஒரு மணி பிளான்ட்டும் ஒரு ஸ்னேக் பிளான்ட்டும் வச்சுருந்தேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வச்சிட போகிறேங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் செடிக்கு வந்து வாடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுட்டேங்க. இது வந்து வேஸ்ட்டான மோருங்க. அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டுற போகிறேன். இதில் வெயில் காலம் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி நம்ம நிறையவே சேர்த்துடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஊருக்கு போய் ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகிறது தான் நல்லது.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் முடிச்சு இருக்கிற பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. கிச்சன் கபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஊருக்கோ வெளியூர் கிளம்பும்போதோ வீட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக தான் ரிட்டர்ன் ஆவாங்க. கூடவே அழுக்கு துணி நிறையா இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிம்மதியாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மீதி இருக்கிற வேலைகளை பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து நான் செய்கிற வேலையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.